இந்த கொஸ்டினில் நமக்கு 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஹஸ்எஃப் என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். ஃபஸ்ட்டு நான் முதல்ல கொடுத்துருக்க அந்த ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷனை காரணிப்படுத்த போகிறேன். அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த டேமால் இந்த கடைசியாக இருக்கிற டேமை பெருக்கணும். முன்னாடி எதுவுமே இல்லை, ஸோ அதனால் 1 இருக்கிறதா அர்த்தம். பெருக்குனா நமக்கு என்ன வரும்? -12ன்னு வரும். இப்போ எனக்கு 2 நம்பரை பெருக்குனா -12 வரணும். அதே மாதிரி 2 நம்பரை கூட்டினா நடுவில் இருக்கிற 4 வரணும். ஸோ அதனால் நான் 6ஐயும் 2ஐயும் எடுத்துக்கிறேன். இது 2ஐயும் பெருக்குனா -12 வராது, +12 வரும். ஸோ -12 தானே வேணும், அதனால் இங்கே மைனஸ் போட்டுக்கணும். இப்போ பெருக்குங்க, -12 வருமா? சூப்பர். இப்போது இந்த 2 டேமுக்கு முன்னாடி எக்ஸ் சேர்த்து எழுதிக்கணும். அப்போ எக்ஸ் + 6 எக்ஸ் - 2 அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி இப்போ நான் 2வது ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ இந்த 2வது ஈக்குவேஷனில் 3 டேம்லையுமே எக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு எக்ஸை காமனாக வெளியில் எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு எனக்கு என்ன வரும்? x² + 6x - 16. இப்போ இந்த உள்ளே இருக்கிற டேமை காரணிப்படுத்துங்க. வழக்கம் போல் இந்த டேமையும் கடைசி டேமையும் பெருக்கணும். பெருக்குனா எனக்கு -16ன்னு வரும். ஸோ அதே மாதிரி 2 நம்பரை பெருக்குனா -16னும், அந்த 2 நம்பரை கூட்டினா நடுவில் இருக்கிற 6ம் வரணும். ஓகே. ஸோ அந்த மாதிரி நான் 8ஐயும் 2ஐயும் எடுத்துக்கிறேன். இது 2ஐயும் பெருக்குனா +16 வரும். எனக்கு -16 தானே வரணும், அதனால் ஒரு மைனஸ் சேர்த்துக்கிட்டேன். அப்போது இந்த எக்ஸ் அப்படியே எழுதிக்கிட்டேன். இங்கே என்ன வரும்? x + 8 x - 2ன்னு வருமா? ஓகே. இந்த 2 இப்போது நமக்கு சம்மில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஹஸ்எஃப் தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த 2 நம்பருக்கும் கண்டுபிடிப்போம். ஹஸ்எஃப்னா என்ன? ஃபஸ்ட்டு இந்த 2 டேம்லையுமே காமனாக இருக்க வேல்யூ எடுத்து எழுதிக்கணும். என்ன காமனாக இருக்குது? x - 2 தான் காமனாக இருக்குது. அப்போ இந்த டேமோட ஹஸ்எஃப் வந்து x - 2. ஓகேவா?